வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதையில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என் பெயர் வினய். எனக்கு 31 வயதாகிறது. தற்போது நான் மும்பையில் வேலை செய்து வருகிறேன். நான் அடிப்படையில் சண்டிகரை சேர்ந்தவன். மணிமஜ்ராவில் எங்களுக்கு 3 மாடி வீடு உள்ளது. என் அம்மாவின் பெயர் சுமலா. அவர்களுக்கு சுமார் 53 வயதிருக்கும். அவர் ஒரு இல்லத்தரசி ஹவுஸ்வைஃப். இருப்பினும் அவர் B.Ed படித்துள்ளார். என் அம்மா சற்று குட்டையான உயரம் கொண்டவர், ஆனால் நல்ல பருமனான உடல்வாகு உடையவர். அவர் எப்போதும் புடவை மட்டுமே அணிவார். புடவையைத் தவிர வேறு உடையில் நான் அவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அன்று இரவு நடந்த அந்த சம்பவத்திற்குப் பிறகு எனதும் என் அம்மாவினதும் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இந்த சம்பவம் எனக்கு 25 வயதாக இருந்தபோது நடந்தது. அன்று என் தந்தைக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியிருந்தது. அப்போது எனது முதுகலை FPG படிப்பு முடிந்திருந்தது. நான் வேலை தேடிக் கொண்டிருந்ததால் வீட்டில்தான் இருந்தேன். அம்மாவும் B.Ed படித்திருந்தாலும் வேலைக்குச் செல்லாமல் இல்லத்தரசியாகவே இருந்தார். மருத்துவமனையில் தந்தைக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தந்தையை இந்த நிலையில் பார்த்து அம்மா முற்றிலும் உடைந்து போனார். நான் அவர்களின் ஒரே மகன் என்பதால் அவர் என்னையே சார்ந்திருந்தார். தந்தையின் உடல்நிலை குறித்த செய்தியை கேட்டு என் சித்தியும் மௌசி மாமாவும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தனர். அனைவரும் தங்களால் இயன்ற வழிகளில் உதவி செய்து கொண்டிருந்தனர். 4-5 நாட்களுக்குப் பிறகு நாங்கள் எதற்கு பயந்தோமோ அந்த விஷயத்தை மருத்துவர் கூறினார். இனி அப்பாவை காப்பாற்றுவது கடினம் என்று மருத்துவர் சொன்னார். இதைக் கேட்டவுடனேயே அம்மா மயங்கி விழுந்தார். நான் அருகில் இருந்ததால் அவரை தாங்கி பிடித்துக் கொண்டேன். அப்பா இப்போது வெண்டிலேட்டரில் இருந்தார். வெண்டிலேட்டர் இயங்கும் வரை மட்டுமே அவர் சுவாசிப்பது சாத்தியமாக இருந்தது. அப்போது நானும் அம்மாவும் அப்பாவை கடைசி முறையாக பார்ப்பதற்காக ICU வார்டுக்குள் சென்றோம். அம்மா இப்போது சற்று மனதை தேற்றிக் கொண்டிருந்தார். அவர் அழுது கொண்டே அப்பாவை கட்டியணைத்துக் கொண்டார். நானும் அவரது கையை பிடித்துக் கொண்டேன். அப்பா என் கையை பிடித்துக்கொண்டு அழத் தொடங்கினார். சற்று நேரத்திலேயே அவர் தனது கடைசி மூச்சை விட்டு தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டார். நாங்கள் ICU வார்டிலிருந்து வெளியே வந்தோம். அம்மா என்னை கட்டியணைத்து சத்தமாக அழத் தொடங்கினார். அதன் பிறகு இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. பகல் பொழுது கழிந்து மாலை 5 மணியாகிவிட்டது. இறுதிச் சடங்கின் அனைத்து வேலைகளையும் உறவினர்கள் கவனித்துக் கொண்டனர். மயானத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு நான் என் அறைக்குச் சென்று மனமாற அழுதேன். அம்மா தொடர்ந்து அழுதுகொண்டே இருந்தார். அவர் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு சித்தி மௌசி எனக்கு டீ எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போது நான் எழுந்து உட்கார்ந்தேன். டீயை வாங்கிக் கொண்டே, அம்மா எப்படி இருக்காங்க என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு சித்தி, அக்கா இன்னும் அழுதுகொண்டுதான் இருக்காங்க விஜய், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றார். அப்போது நான், ஆமாம் சித்தி, அவங்களுக்கு அப்பா மீது ரொம்ப பாசம், எனக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை என்றேன். அதற்கு சித்தி, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது விஜய், ஆனால் இனி அக்காவுக்கு உன்னுடைய ஆதரவுதான் தேவை. இந்த வயதில் அவங்க முழுமையாக உன்னைத்தான் நம்பியிருக்காங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அப்போது நான், இனி இந்த வீட்டின் பொறுப்பு என்னுடையதுதான் என்று யோசிக்கத் தொடங்கினேன். என் மனதில் வேலை மற்றும் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிய பல எண்ணங்கள் வரத் தொடங்கின. நான் கூடிய விரைவில் ஒரு வேலையை தேட வேண்டும், என்னை இன்னும் பொறுப்பானவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பாவின் பென்ஷன் பணத்தை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு நாள் வாழ முடியும்? இந்த எண்ணங்களால் என் தலை பாரமாக இருந்தது. கொஞ்சம் நன்னிலையான காற்று கிடைக்கட்டும் என்று நான் என் அறையின் பால்கனிக்குச் சென்று நின்றேன். இது எனக்கு சற்று நிம்மதியை தந்தது. வரவேற்பறையில் லிவிங் ரூம் அம்மாவும் சித்தியும் அமர்ந்து உறவினர்களை சந்தித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு உறவினர்களின் கூட்டம் குறைந்தது. சித்தி என் அறைக்கு வந்து, நான் சாப்பாடு பரிமாறுகிறேன், அதுவரை நீ அம்மா அருகில் போய் உட்கார் என்றார். நான் சரி என்று கூறிவிட்டு அம்மா அருகில் சென்று அமர்ந்தேன். என்னை பார்த்ததும் அம்மா மீண்டும் என் கழுத்தை கட்டியணைத்து அழத் தொடங்கினார். நான் அவர்களை கட்டியணைத்து சமாதானப்படுத்த முயன்றேன். என் அம்மா நல்ல சிவந்த நிறம் கொண்டவர். இவ்வளவு அழுததால் அவர்களுடைய கன்னங்கள் சிவந்து போயிருந்தன. அவர்களுடைய கண்களும் சோர்வடைந்திருந்தன. அவர்கள் என்னை கட்டியணைத்துக் கொண்டே அழுது கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம், அம்மா, இனி அழாதீங்க. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது நான் இருக்கிறேன் அல்லவா, உங்களுடன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் என்றேன். அதற்கு அம்மா, ஆமாம் மகனே, உன்னை பார்த்துக்கொண்டுதான் இப்போது நாட்களை கடத்துகிறேன். உன்னை பார்க்கும்போது அவருடைய ஞாபகம் வருகிறது என்று கூறிவிட்டு இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். இதற்கிடையில் சித்தி வெளியே வந்து அம்மாவிடம், அக்கா, கொஞ்சம் சாப்பிடுங்க, 2 வாய் சாப்பிட்டீர்கள் என்றால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்றார். அம்மா அதற்கு சரி என்றார். சித்தி, நீ சமையலறைக்கு வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது என்றார். அதற்கு அம்மா, நீ சமையலறைக்கு சென்று பார், நான் வந்து உதவி செய்கிறேன் என்றார்.
இதைக் கேட்டு சித்தி சமையலறைக்குச் சென்றார். நான் அம்மாவின் கையை பிடித்து அவர்களுக்கு துணையாக அவர்களை அம்மாவினதும் அப்பாவினதும் அறைக்கு அழைத்துச் சென்றேன். பிறகு அம்மா குளியலறைக்கு சென்று முகம் கழுவிவிட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தார். இப்போது அவர்களுடைய முகம் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் தெரிந்தது. நான் அம்மாவை முதன்முறையாக இந்த நிலையில் பார்த்தேன். எனக்கு அறியாமலேயே ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இதற்கிடையில் அம்மா, வினய் மகனே, நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாயா? நான் புடவை மாற்றிக்கொள்ள வேண்டும், உடல் மிகவும் பலவீனமாக இருப்பது போல் உணர்கிறேன் என்றார். நான் ஆமாம் அம்மா, நான் இருக்கிறேன் அல்லவா, என்ன உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றேன். அம்மா, முதலில் கதவை மூடிவிட்டு அலமாரியிலிருந்து அந்த வெள்ளை நிறப் புடவையை எடுத்துக் கொடு என்றார். அப்போது கதவருகே நின்று கொண்டு நான், சரி அம்மா, நான் தருகிறேன், நீங்க இங்கே உட்காருங்கள் என்றேன். பிறகு நான் கதவை மூடிவிட்டு மஞ்சள் நிற சிறிய விளக்கை பல்ப் எரியவிட்டு அலமாரியில் வெள்ளை நிறப் புடவையை தேடத் தொடங்கினேன். புடவை கிடைத்ததும் அதை அம்மாவிடம் கொடுப்பதற்காக நான் திரும்பிப் பார்த்தேன். ஆனால் திரும்பியதும் நான் கண்ட காட்சியைக் கண்டு அதிர்ந்து போனேன். அம்மா என் பக்கம் முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தார். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. நான் வேகமாக புடவையை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு புறமுதுகை காட்டி திரும்பி நின்று கொண்டேன். இதற்கிடையில் என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. அப்போது அம்மா, வினய் மகனே, இன்னொரு வேலை செய்கிறாயா? அலமாரியில் என் மஞ்சள் நிறப் புடவை ஒன்று இருக்கிறது, அதை எடுத்துக்கொடு என்றார். இதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். ஆனால் என்னை நானே நிதானப்படுத்திக் கொண்டு சரிங்க அம்மா என்று கூறிவிட்டு மஞ்சள் நிறப் புடவையை தேடத் தொடங்கினேன். கடைசியாக மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த மஞ்சள் நிறப் புடவை எனக்கு கிடைத்தது. அதை விரித்து பார்த்தபோது அதிலிருந்த வடிவமைப்பை டிசைன் பார்த்து நான் ஸ்தம்பித்துப் போனேன். அப்போது அம்மா, புடவை கிடைத்துவிட்டதா விஜய் மகனே என்று கேட்டார். நான் ஆமாம், கிடைத்துவிட்டது என்றேன். பிறகு புடவையை அம்மாவிடம் கொடுப்பதற்காக திரும்பியபோது அம்மா இன்னும் முதுகை காட்டியபடியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் செய்வதறியாது திகைத்து நின்றேன். இருந்தாலும் என் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு புடவையை அவர்களிடம் கொடுத்தேன். அந்த மங்கலான மஞ்சள் விளக்கின் வெளிச்சத்தில் நான் கண்ட காட்சியை யாராலும் நம்ப முடியாது. உடை மாற்றிய பிறகு அம்மா, வினய் மகனே, நீயும் சீக்கிரம் தயாராகு, நான் இங்கேயே காத்திருக்கிறேன் என்றார். நான் முகம் கழுவுவதற்காக ஃப்ரெஷ் ஆக குளியலறையை நோக்கி நடந்தேன். அம்மா, என் துணிகளை குளியலறையில் வைத்துவிடு என்றார். நான் சரி என்று தலையசைத்தேன். பிறகு அவர் ஒரு புடவையை கொடுத்தார். அதோடு கீழே கிடந்த ஒரு கருப்பு நிறப் போர்வையையும் எடுத்து என்னிடம் கொடுத்தார். நான் அமைதியாக குளியலறைக்குள் சென்று கதவை மூடினேன். உள்ளே சென்றதும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். வெளியே வந்தபோது அம்மா இன்னும் அங்கேயே அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவருடைய கையை பிடித்து எழுப்பி சாப்பிடுவதற்காக அழைத்துச் சென்றேன். சாப்பிடும்போது அம்மா மிகவும் அமைதியாக இருந்தார். இப்போது வீட்டில் நானும் அம்மாவும் மாமாவும் சித்தியும் மட்டும்தான் இருந்தோம். மற்ற உறவினர்கள் அனைவரும் கிளம்பிச் சென்றுவிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் சித்தி என்னிடம், வினய், தூங்குவதற்கு எப்படி ஏற்பாடு செய்வது என்று கேட்டார். நான், சித்தி, இன்று நான் அம்மா பக்கத்திலேயே படுத்துக்கொள்கிறேன். அவர்கள் ஏற்கனவே மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். எப்படியிருந்தாலும் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும், அதனால் நீங்கள் என் அறையில் படுத்துக் கொள்ளுங்கள். சித்தி, நாங்கள் வரவேற்பறையிலேயே லிவிங் ரூம் படுக்கை விரித்து படுத்துக்கொள்கிறோம் என்றேன். அதற்கு சித்தி, சரி, அப்படியே செய்து கொள்ளலாம். இரவில் ஏதாவது தேவைப்பட்டால் சொல் என்றார். சித்தி சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு வரவேற்பறையில் படுக்கையை விரித்துவிட்டு என் அறைக்குச் சென்றார். நான் படுக்கையறைக்குச் சென்றபோது அம்மா அங்கு இல்லை. நான் கதவை மூடிவிட்டு உடைகளை மாற்றத் தொடங்கினேன். நான் சட்டையையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் கழற்றிவிட்டு இரவு உடைக்காக தேடிக்கொண்டிருந்தபோது திடீரென்று படுக்கையறையின் விளக்கு லைட் எரிந்தது. திரும்பிப் பார்த்தபோது அம்மா உள்ளே வந்திருந்தார். அவர் சத்தம் போடாமல் அமைதியாக விளக்கை போட்டிருந்தார். சூழ்நிலையை சற்றே இயல்பாக்குவதற்காக நான், அம்மா, நான் கீழே படுத்துக்கொள்கிறேன், நீங்கள் நிம்மதியாக கட்டிலில் தூங்குங்கள் என்று கேட்டேன். அதற்கு அம்மா, வினய், இன்று எனக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை என்றார். வரும் என்று தோன்றவில்லை. நீ இங்கேயே என் அருகிலேயே படுத்துக்கொள் என்றார். பிறகு நான் விசிறியை ஃபேன் போட்டுவிட்டு பார்த்தபோது படுக்கையறையில் ஒரே ஒரு கம்பளி மட்டுமே இருந்தது. நான், அம்மா, நான் என் அறையிலிருந்து ஒரு கம்பளி எடுத்து வருகிறேன் என்றேன். அதற்கு அம்மா, வினய் சித்தி தூங்கியிருப்பார், இன்றைய இரவுக்கு இந்த ஒரு கம்பளியே போதும் என்றார். பிறகு நான் ஏசியை ஆஃப் ஏசி போட்டேன். படுக்கையறையின் கதவை சற்றே சாத்திவிட்டு அறையின் மற்ற அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு மங்கலான மஞ்சள் நிற விளக்கை மட்டும் எரியவிட்டு படுக்கை மட்டும் எரியவிட்டு படுக்கைக்கு வந்தேன். பிறகு அம்மா படுக்கை விரிப்பை ஃபேன் போட்டு கம்பளியை போர்த்திக்கொண்டு என் பக்கம் முதுகை காட்டி படுத்துக்கொண்டார். நானும் கம்பளிக்குள் புகுந்து கொண்டு கூரையை பார்த்தபடி படுத்திருந்தேன். இப்போது ஏசியின் காரணமாக அறையில் குளிர்ச்சி தெரியத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் அம்மா மெதுவாக அழும் சத்தம் எனக்கு கேட்டது. அம்மாவை இந்த நிலையில் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது.
நான் அம்மாவின் அருகில் நகர்ந்து சென்று அவருடைய தோளில் கையை வைத்து, அம்மா அமைதியாகுங்கள். இது உங்களுக்கு எவ்வளவு கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்பா எப்போதும் நம்முடனேயே இருப்பார். மேலும் உங்களை கவனித்துக்கொள்ள நான் இருக்கிறேன் அல்லவா என்றேன். அம்மா அழுதுகொண்டே, வினய், உன்னுடைய அப்பா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இன்று அவர் இல்லாமல் வாழ்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்றார். நான் அம்மாவின் இன்னும் அருகே நகர்ந்து சென்று அவருடைய தோள் மீது என் தலையை வைத்தேன். அம்மா சில நொடிகள் அழுவதை நிறுத்திவிட்டு, வினய் மகனே, நீ என் கூட இருக்கும்போது உன்னுடைய அப்பாவே என் கூட இருப்பது போல் உணர்கிறேன். நீ அப்படியே உன்னுடைய அப்பாவை உரித்து வைத்திருக்கிறாய் என்றார். இதைச் சொல்லிவிட்டு அம்மா சற்றே அமைதியானார். நானும் மீண்டும் கூரையை பார்க்கத் தொடங்கினேன். இப்போது என் மூளையிலிருந்து ஒவ்வொரு எண்ணங்களாக ஓடத் தொடங்கின. அப்போது திடீரென்று எனக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. நான் விரும்பாமலேயே என் மனதில் தவறான, கெட்ட எண்ணங்கள் வரத் தொடங்கின. இவை அனைத்தும் என் மூளையில் சுழன்று கொண்டிருந்தன. அப்போது அம்மா, விஜய் மகனே, உனக்கு தூக்கம் வருகிறதா என்று கேட்டார். நான், இல்லை அம்மா, ஏன் என்னாச்சு என்றேன். அம்மா, ஒன்றுமில்லைடா, எனக்கு தூக்கம் வரவில்லை. கொஞ்சம் பயமாக இருக்கிறது, அதோடு கொஞ்சமாக குளிர்கிறது. எனக்காக ஒரு உதவி செய்கிறாயா என்றார். நான், பயப்படாதீர்கள் அம்மா, நான் இருக்கிறேன் அல்லவா, என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அம்மா, கொஞ்சம் என் அருகில் நெருக்கமாக வந்து படுத்துக்கொள்கிறாயா என்றார். நான், சரி வாங்க என்று கூறிவிட்டு அம்மாவின் அருகில் சென்றேன். நான் அம்மாவின் அருகில் நகர்ந்து சென்றேன். அம்மா என் கையை பிடித்து தன்மீது வைத்துக் கொண்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் அம்மாவிடம், அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நான் குழந்தையாக இருந்தபோது தூங்கும்போது கால்களை பரப்பிக்கொண்டு தூங்கும் பழக்கம் எனக்கு இருந்தது. நீங்கள் எத்தனை முறை என் அந்த பழக்கத்தை மாற்ற முயன்றீர்கள், ஆனால் நான் கேட்கவே இல்லை என்றேன். அம்மா சிரித்துக்கொண்டே, நீ என் பேச்சை எப்போதுமே கேட்க மாட்டாய், ஆனால் அப்பா சொன்னால் கேட்டுக்கொள்வாய். சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அதே பழக்கம் வந்துவிடும் என்றார். நானும் என் சிறுவயது விஷயங்களைப் பேசி அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்ய முயன்றேன். இதனால் அவர்களுடைய துக்கம் சற்றே குறையும் என்று நினைத்தேன். நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அம்மா, வினய் மகனே, உன்னுடைய அந்த கால்களை பரப்பிப்படுக்கும் பழக்கம் மாறிவிட்டதா அல்லது இன்னும் இருக்கிறதா என்று கேட்டார். நான், முழுமையாக மாறவில்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது என்றேன். அம்மா, எனக்குத் தெரியும், பரவாயில்லை, என்னை பொறுத்தவரை நீ இன்னும் என் குழந்தைதான். உனக்கு வசதியாக இருந்தால் நீ அப்படியே படுத்துக்கொள்ளலாம் என்று கூறி என் தலையை கோதிவிட்டார். இதைக் கேட்டதும் நான் மனதிற்குள் மகிழ்ந்து இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கத் தொடங்கினேன். சில நொடிகள் அமைதியில் கழிந்தன. நான் என் மனதை தயார்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப பழகிக்கொள்ளத் தொடங்கினேன். யோசித்துக் கொண்டே நிறைய நேரம் கடந்துவிட்டது. ஏனென்றால் அதன் பிறகு நடந்ததை நான் கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. விஷயம் என்னவென்றால், நான் தூங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். அப்போது அம்மா நான் என்ன செய்கிறேன் என்று பார்ப்பதற்காக என் பக்கம் திரும்பினார். நான் அம்மாவிடம், அம்மா என்னாச்சு, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அம்மா, வினய், நீ என்ன செய்தாலும் எனக்குச் சம்மதமே, எப்படியும் நீ என் குழந்தைதானே என்று கூறி என் தலையை மீண்டும் வருடினார். நான் சற்றே விலகி நின்று, என்னாச்சு அம்மா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு இப்போது நன்றாக இருக்கிறதா என்று கேட்டேன். அம்மா என் தலைமுடியை பலமாக பிடித்துக்கொண்டு, உன்னுடைய அப்பாவும் இப்படித்தான் கூறுவார் என்றார். இதைக் கேட்டதும் எனக்கு அங்கிருக்க மிகவும் கடினமாக இருந்தது. நான் அம்மாவிடம், அம்மா, இனிமேல் மிகவும் கடினம் என்றேன். அம்மா, ஆமாண்டா, எனக்கு தெரியும், நானும் எப்போதிருந்தோ காத்திருக்கிறேன். சரி, இனி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதே என்றார். இதற்கிடையில் அம்மா மெதுவாக என் காதில், பார், நீ அப்படியே உன்னுடைய அப்பாவைப் போலத்தான் இருக்கிறாய் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, உண்மையாகவா என்றேன். நான் அம்மாவிடம், அம்மா, உண்மையை சொல்லவா, இதற்கு நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியடைவீர்கள் என்று எனக்குத் தெரியாது என்றேன். இதைக் கேட்டு அம்மா, பார், இதெல்லாம் உன்னுடைய அப்பாவின் நினைவாகத்தான் இருக்கும். நான் எப்போதுமே உன்னுடைய அப்பாவை உனக்குள்ளேதான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் இதைப் பற்றி பேசுவோம் என்று நானும் ஊகிக்கவில்லை. உண்மையில் உன்னைப் போன்ற ஒரு குழந்தை கிடைக்க நான் பாக்கியம் செய்திருக்கிறேன். அவருக்குப் பிறகு என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று நான் கவலையோடு இருந்தேன் என்று கூறும்போது அம்மாவின் கண்கள் கலங்கின. நான் மீண்டும் அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அம்மா பாருங்கள், இது உங்களுடைய துக்கம் மட்டுமல்ல, இனி நீங்கள் எதைப் பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை. நான் உங்களை எப்போதும் தனியாக விடமாட்டேன் என்றேன். இப்போது அம்மா என் தோளில் தலை சாய்த்து அழுது கொண்டிருந்தார். நான் அவருடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டே, அம்மா, எனக்குத் தெரியும், அப்பா நமக்கு எதற்கும் குறை வைத்ததில்லை, ஆனால் உங்களுக்கு எப்போது எது தேவைப்பட்டாலும் என்றேன். எனவே எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் என்னிடம் சொல்லிவிடுங்கள். இப்போது நம் இருவருக்குள்ளும் எந்தவொரு விஷயத்தையும் மறைப்பதற்கு காரணம் ஏதுமில்லை. இதைக் கேட்டதும் அம்மா, நீ என்னுடன் இருக்கும்போது என்னை முன்போலவே கூப்பிடு.
உன் வாயால் என் பெயரை கேட்பது எனக்கு பிடிச்சிருக்கு என்றார். நான், சரிம்மா என் அன்பு அம்மா என்றேன். நாங்கள் இருவரும் இப்போது எழுந்து உட்கார்ந்தோம். அம்மாவின் முகத்தில் ஒரு தனிப்பொலிவு வந்திருந்தது. ஏதோ ஒரு பெரிய மன அழுத்தத்திலிருந்து அவர் வெளியே வந்தது போல இருந்தது. அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிந்தது. அப்போது விடியற்காலை 5 மணியாகிவிட்டது. அம்மா எழுந்து பல் துலக்கச் சென்றார். நான் தூங்குவதற்கே தயாராகிக் கொண்டிருந்தேன். அப்போது அம்மா, உன்னுடன் படுத்துக்கொள்வது நன்றாக இருக்கிறது என்றார். நான் சிரித்துக்கொண்டே, எனக்கும் தான் என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் மீண்டும் ஒரே கம்பளியை சுற்றிக் கொண்டு ஏசியை போட்டோம். எனக்கு எப்போது தூக்கம் வந்தது என்றே தெரியவில்லை. காலையில் நான் விழித்தபோது மணி 10 ஆகிவிட்டது. நான் அறையில் தனியாக இருந்தேன். நான் உடை மாற்றி பல் துலக்கிவிட்டு படுக்கையறையை விட்டு வெளியே வந்தேன். அம்மாவும் சித்தியும் மற்ற விருந்தினர்களும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அம்மா, வினை, எழுந்துட்டியா, வா டீ குடி என்றார். நான் சரி என்று கூறிக்கொண்டே அம்மாவிடமிருந்து டீயை வாங்கினேன். அப்போது வாசற்கதவின் மணி பெல் ஒலித்தது. சித்தி சென்று கதவை திறந்தபோது அங்கே என் பாட்டி, அதாவது அப்பாவின் அம்மா நின்று கொண்டிருந்தார். என் பாட்டி ஜப்பானில் என் சித்தப்பாவுடன் வசித்து வந்தார். தாத்தா இறந்த பிறகு சித்தப்பா பாட்டியை தன்னுடன் அழைத்துச் சென்றிருந்தார். அப்பாவின் திடீர் மரணம் காரணமாக அவர்களால் உடனடியாக வர முடியவில்லை. பாட்டி வீட்டிற்குள் நுழைந்ததும் சத்தமாக அழத் தொடங்கினார். அம்மாவும் அவர்களை கட்டியணைத்து அழத் தொடங்கினார். என் பாட்டியின் பெயர் சவிதா. நான் அவர்களை சிறுவயதில் பார்த்திருந்தேன். தாத்தா இறந்த பிறகு சித்தப்பா அவர்களை உடனடியாக தன்னுடன் அழைத்துச் சென்றிருந்தார். நான் பல வருடங்களுக்குப் பிறகு பாட்டியை பார்க்கிறேன். பாட்டி மிகவும் மாறியிருந்தார். அவர்களுடைய உடை, பேச்சுவழக்கு எல்லாமே ஜப்பான் நாட்டைப் போல மாறியிருந்தது. என்னை பார்த்ததும் பாட்டி அன்போடு என் முகத்தை வருடி என்னை கட்டியணைத்து அழத் தொடங்கினார். நான் பாட்டிக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். அடுத்த 15 முதல் 20 நாட்கள் ஓடி ஆடியே கழிந்தன. இப்போது பாட்டி வந்துவிட்டதால் எனக்கும் அம்மாவுக்கும் அதிக நேரம் கிடைக்கவில்லை. இரவிலும் பாட்டி அம்மாவோடுதான் படுத்துக்கொண்டார். அதனால் எங்களுக்கு ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாங்கள் கடமைக்காக பேசிக்கொண்டோம். ஆனால் திருட்டுத்தனமாக பேசுவதில் ஒரு தனி சுகம் இருந்தது. எப்படியோ நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பேசிக்கொண்டோம். ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே கிடைத்தன. இப்போது அப்பா இறந்து 1 மாதம் ஆகிவிட்டது. பாட்டி இன்னும் வீட்டில்தான் இருந்தார். பார்க்க வரும் உறவினர்களின் வருகையும் குறைந்துவிட்டது. இப்போது சித்தியும் இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் தன் வீட்டிற்குச் செல்லவிருந்தார். வீட்டின் அனைத்து வேலைகளும் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. இடையில் எப்போதாவது ஏதேனும் ஒரு உறவினரின் தொலைபேசி அழைப்பு வரும் அல்லது யாராவது பார்க்க வருவார்கள். பிறகு பழைய நினைவுகளை பேசி மீண்டும் அழத் தொடங்கிவிடுவார்கள். ஒரு நாள் பாட்டி, விஜய் மகனே, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். நான், சொல்லுங்கள் பாட்டி என்றேன். பாட்டி, இன்று உன் அப்பா இறந்து 1 மாதம் ஆகிவிட்டது. உன் அம்மா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை. அதனால்தான் சொல்கிறேன், நீ அம்மாவை மாமா வீட்டிற்கு சிவ்பூருக்கு அழைத்துச் செல். அங்கே சில நாட்கள் இருந்தால் சுசீலாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்றார். சுசீலா என்பது என் அம்மாவின் பெயர். நான், ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்வது சரிதான். நான் அம்மாவிடம் பேசுகிறேன் என்றேன். எனக்கு பாட்டியின் யோசனை சரியாக தோன்றியது. எனக்கும் அம்மாவுக்கும் கூட இத்தனை நாட்களுக்குப் பிறகு தனியாக நேரம் செலவிட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நான் உடனடியாக சம்மதித்து அம்மாவிடம் இதைப் பற்றி பேசினேன். அம்மாவுக்கும் இந்த விஷயம் சரியாக தோன்றியது. பிறகு நான் மாமாவிற்கு ஃபோன் செய்து நாங்கள் வரும் திட்டத்தை கூறினேன். மாமாவும் மாமியும் மிகுந்த உற்சாகத்துடன் சம்மதித்தனர். அடுத்த நாள் நாங்கள் கிளம்ப வேண்டியிருந்ததால் நானும் அம்மாவும் பொருட்களை பெட்டியில் அடுக்க பேக்கிங் தொடங்கினோம். சில அத்தியாவசிய உடைகளை எடுத்துக்கொண்டு பைகளை தயார் செய்தோம். நானும் அம்மாவும் விமானம் மூலம் புவனேஸ்வர் செல்வதென்றும் அங்கிருந்து மாமா தன் காரை எடுத்துக்கொண்டு வருவார் என்றும் பிறகு நாம் மாமாவின் காரில் சிவ்பூர் செல்வதென்றும் திட்டம் போடப்பட்டது. பருவமழை மான்சூன் தொடங்கிவிட்டதால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்ப முடிவு செய்தோம். திட்டத்தின்படி நாங்கள் சண்டிகரிலிருந்து புவனேஸ்வருக்கு விமானம் ஏறுவதற்கு தயாரானோம். விமானத்தில் அமர்ந்ததும் அம்மா என் தோளை பிடித்துக்கொண்டு தூங்கினார். ஆனால் நான் என்னை நிதானப்படுத்திக் கொண்டேன். சண்டிகரிலிருந்து புவனேஸ்வருக்கான விமான பயணம் சுமார் 2 மணி நேரமாகும். அதனால் நாங்கள் மதியம் 1 மணிக்கே புவனேஸ்வர் சென்றடைந்தோம். நாங்கள் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் இறங்கியவுடனே அங்கே பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. விமான நிலையம் வந்தடைந்ததும் நான் மாமாவிற்கு ஃபோன் செய்தேன். மாமா, எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் புவனேஸ்வர் விமான நிலையம் வந்துவிட்டோம் என்றேன். ஆனால் மாமா இன்னும் புவனேஸ்வர் வந்து சேரவில்லை. நான் விமான நிலையத்தில் மொபைலை அணைத்தேன். அப்போதுதான் புவனேஸ்வரின் கடலோரப் பகுதியில் புயல் சைக்ளோன் தாக்கியிருப்பது எனக்கு தெரியவந்தது. அதனால் பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததுடன் புவனேஸ்வரின் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டிருந்தன.
நான் அம்மாவிடம் இந்த விபரங்கள் அனைத்தையும் கூறினேன். புயலும் மழையும் நிற்கும் வரை நாம் புவனேஸ்வரிலேயே தங்குவது என்று நாங்கள் முடிவு செய்தோம். நான் மாமாவிற்கும் பாட்டிக்கும் கூட இந்த தகவலை தெரிவித்துவிட்டேன். இந்த சூழ்நிலையில் அனைவரும் நிர்பந்திக்கப்பட்டதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. பிறகு நான் விமான நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் அறை முன்பதிவு செய்தேன். அங்கே வேறு எந்த அறைகளும் கிடைக்காததால் எங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலின் பால்கனியுடன் கூடிய ஒரு அறை மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையால் நாங்கள் இருவருமே மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு தேவையான அவ்வளவு நேரம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. மேலும் நிச்சயமாக இதை பற்றி யாருக்கும் தெரியப்போவதும் இல்லை. நாங்கள் இருவரும் பிறகு கிடைத்த ஒரு கேப் எஸ்ஏபி வண்டியை முன்பதிவு செய்து ஹோட்டலை சென்றடைந்தோம். அங்கே செக் இன் கவுண்டரில் நாங்கள் இருவரும் விபரங்களை பதிவு செய்து கொண்டிருந்தோம். நான் என் பெயரிலேயே அறையை முன்பதிவு செய்திருந்ததால் என் ஆவணங்களை கொடுத்தேன். அப்போது வரவேற்பாளர் ரிசப்ஷனிஸ்ட், சார், கணினியில் சிஸ்டம் சேர்ப்பதற்காக மேடத்தின் விபரங்களும் எங்களுக்கு வேண்டும் என்றார். நான் சரி என்று கூறிக்கொண்டு அம்மாவின் விபரங்களை சொல்ல நினைத்தேன். அதற்குள் அம்மா முன்னால் வந்து அவராகவே கூறத் தொடங்கினார். அம்மா, ஆமாம், மிஸ் சுசீலா பட்கர் என்றார். அம்மாவின் இந்த பதிலைக் கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். வரவேற்பாளர் அவருடைய உறவுமுறை ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டபோது அம்மா மிஸ்ஸஸ் என்றார். இப்போது நான் அம்மாவை ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து பார்த்தேன். அம்மா லேசாக என்னை நோக்கி பார்த்து புன்னகைத்தார். எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நாங்கள் இருவரும் அறைக்குள் சென்றோம். அறைக்குள் சென்றவுடனே நான் கதவை மூடினேன். எனக்கு கழிவறைக்கு வாஷ்ரூம் செல்ல வேண்டியிருந்தது. பயணத்திலும் ஓட்டத்திலும் எனக்கு நேரமே கிடைக்கவில்லை. அப்போது நான் அம்மாவை சற்றே விலக்கி, சுசீலாஜி, இதோ 2 நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்றேன். நான் அவரை சற்றே நகர்த்த முயன்றேன். ஆனால் அவர் நகர்வதாக தெரியவில்லை. பிறகு நானே சற்றே ஓரமாக விலகிச் சென்றேன். அப்போது அம்மா, வினை மகனே, நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்றார். நான் 2 நிமிடத்தில் கழிவறைக்குச் சென்று வருகிறேன் என்றேன். இதை கேட்டதும் அவருடைய கண்கள் பிரகாசமடைந்தன. அவர் உடனடியாக எனக்கு குளிக்க வேண்டும் என்றார். அப்போது நான் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும், அப்படியா, குளிக்க வேண்டுமா என்றேன். அம்மா சிரித்துக்கொண்டே, ஆமாம், இதெல்லாம் எனக்கு எப்படித் தெரியும் என்று நினைக்கிறாய் என்று கூறிவிட்டு, இத்தனை வருடங்களில் உன்னுடைய அப்பாவுக்கு ஏன் வேறொரு பெண்ணிடம் செல்ல வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்று நீ நினைக்கிறாய்? ஏனென்றால் நான் அவருக்கு எந்தவொரு விஷயத்திற்கும் இல்லை என்று சொன்னதே இல்லை. அவருக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் செய்து கொடுத்தேன். அவருக்காக நான் இணையதளத்தில் இன்டர்நெட் இருந்து விதவிதமான சமையல் குறிப்புகளை, ரெசிபீஸ் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போதே எனக்கு இந்த புதிய விஷயங்களெல்லாம் தெரியவந்தன என்றார். அப்போது நான் ஆச்சரியத்துடன், உண்மையாகவா என்றேன். அம்மா, ஆமாம், உண்மையாகத்தான் என்றார். நாங்கள் இருவரும் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்கிவிட்டோம். நாங்கள் எழுந்தபோது மாலை 6 மணியாகிவிட்டிருந்தது. பசியாக இருந்ததால் நாங்கள் தயாராகி ஹோட்டலில் வயிறார சாப்பிடச் சென்றோம். ஹோட்டலில் அருமையான உணவை சாப்பிட்ட பிறகு நாங்கள் இருவரும் மீண்டும் அறைக்கு திரும்பினோம். அறையில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவியது. அம்மா, வினய் இன்றைய மாலை பொழுது மிகவும் விசேஷமானது என்றார். அப்போது அவருடைய கண்களில் நான் இதற்கு முன் எப்போதும் பார்த்திராத ஒரு பிரகாசம் இருந்தது. நான் சிரித்துக்கொண்டே, ஆமாம் அம்மா, இன்றைய மாலை பொழுது உண்மையிலேயே விசேஷமானதுதான் என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் டிவியை ஆன் செய்து சிறிது நேரம் ஒரு காதல் ரொமான்டிக் திரைப்படத்தை பார்க்கத் தொடங்கினோம். திரைப்படத்தின் போது அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு மெல்ல மெல்ல என் அருகில் வந்தார். அப்போது அவருடைய முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவர், வினய், உன்னுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு விசேஷமானதுதான் என்றார். நான் அவருடைய தலைமுடியை கோதிக்கொண்டே, அம்மா, நீங்கள்தான் என் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி என்றேன். பிறகு எங்களுக்குள் ஒரு ஆழமான காதல் பேச்சு தொடங்கியது. நான் அவர் அருகில் சென்றேன். அவரும் என் அருகில் வந்தார். பிறகு நான் அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். அந்த நொடியில் காலமே உறைந்துவிட்டது போல் தோன்றியது. அவருடைய இதயத் துடிப்பு என் இதயத் துடிப்போடு கலந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நெருக்கமாக உணர்ந்தோம். எங்கள் மூச்சுக்காற்று ஒன்றோடொன்று கலந்தது. அம்மா மெதுவான குரலில், வினய், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்றார். நானும் என் உதடுகளில் ஒரு சிறிய புன்னகையுடன், அம்மா, நீங்கள்தான் என் உயிர் என்றேன். பிறகு நாங்கள் ஒருவரையொருவர் கண்களோடு கண் நோக்கி அந்த காதல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டோம். இந்த அனுபவம் எங்கள் அன்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. அதற்குப் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவருடைய கைகளில் மற்றவர் என அந்த இரவை கழித்தோம். ஒருவருக்கொருவர் அன்பை உணர்ந்தபடி உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை அந்த இரவில் நாங்கள் உணர்ந்தோம். எங்களுக்கு இடையிலான பந்தம் இன்னும் பலமாகியிருந்தது. காலையில் சூரிய கதிர்கள் அறைக்குள் வந்தபோது அம்மா என் அருகில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அவருடைய புன்னகையையும் அமைதியான முகத்தையும் பார்த்து என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவருடன் எவ்வளவு விசேஷமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
நான் மெதுவாக அவருடைய நெற்றியை வருடி அவரை எழுப்பினேன். அம்மா தன் கண்களைத் திறந்து, குட் மார்னிங் விஜய் என்றார். நான் புன்னகையுடன் குட் மார்னிங் அம்மா என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் ஒரு புதிய நாளைத் தொடங்கினோம். எங்கள் அன்பு எப்போதும் இதேபோல் பலமாகவும் விசேஷமாகவும் இருக்கும் என்பதை அறிந்திருந்தோம். எந்தச் சூழ்நிலையிலும் துணையாக நின்று ஒவ்வொரு நாளையும் அழகாக்குவதுதான் உண்மையான அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அன்றைய நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை இன்னும் வண்ணமயமாக மாறியது. மேலும் நாங்கள் இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து ஒவ்வொரு நொடியையும் வாழ்வோம் என்று உறுதியேற்றோம். எனவே நண்பர்களே, இதுதான் நம்முடைய இன்றைய சிறிய கதை. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து கண்டிப்பாகச் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறந்துவிடாதீர்கள். இதனால் நீங்கள் நம்முடைய எந்தவொரு கதையையும் தவறவிட மாட்டீர்கள். நன்றி.